அக்ஷய திருத்தியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த மனோஜ் பாண்டியனே மீண்டும் களம் இறங்கியிருக்கிறார். போன முறை அதிமுக சார்பில் வென்ற அவர் இந்த முறை திமுக சார்பில் களம் இறங்கியிருக்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் கேஆர்பி பிரபாகரன் களம் இறங்கியுள்ளார். ஏற்கனவே ஆலங்குளம் தொகுதியில் பல ஆடியோ வீடியோ வெளியாகி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இப்போது அதிமுக வேட்பாளர் பிரபாகரன் தொடர்பான வீடியோ வெளியாக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கிளை செயலாளர்களை வரவழைத்து எப்படி பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று பாடம் எடுக்கும் வீடியோதான் அது. தலைமையிலிருந்து ஒருவர் வருவார், பாரதிய ஜனதாவிலிருந்து ஒருத்தரை அழைத்து செல்ல வேண்டும், 5 பேர் வீடு வீடாக பட்டுவாடா செய்ய வேண்டும், பணம் கொடுக்க கொடுக்க டிக் செய்ய வேண்டும், ஒருவர் கூட விடுபடக்கூடாது. திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்று 100% தெரிந்தால் அவர்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, மற்றபடி ஒரு ஓட்டை கூட விட்டுவிடக்கூடாது. போன முறை வக்கீலை வைத்து மனோஜ் பாண்டியன் பட்டுவாடா செய்தார், இந்த முறையும் அப்படித்தான் செய்வார்கள். நாம் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது. அதிமுக, பாரதிய ஜனதா, அமமுகவினரை தாண்டி காங்கிரஸ்காரர்களும் பணம் கொடுக்க வேண்டும். அவர்கள் விரக்தியில் இருக்கிறார்கள், நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்று கிளை செயலாளர்களுக்கு பாடம் எடுக்கிறார் வேட்பாளர். அதேபோல் போலீஸ் வந்தால் பயப்படக்கூடாது, அவர்கள் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என பணப்பட்டுவாடா பற்றி A to Z விவகாரங்களையும் பிரித்து மேய்கின்றனர். கடைசியாக கிளை செயலாளர்களுக்கு தலா 3000 ரூபாய் பங்கு வைக்கப்படுகிறது. ஏற்கனவே 3000 தந்திருக்கிறேன், மறுபடியும் தருகிறேன், நீங்கள் உழைப்பதற்காகவே இந்த பணம் என்கிறார் வேட்பாளர். ஒரு பூத்துக்குள்ள கவர அப்படியே அந்த 5 பேர் வச்சு கூட்டணி ஆளை வச்சு தலைமையில ஒரு அவங்க வச்சு பிஜேபிக்காரன் கண்டிப்பா கூட்டிக்கணும். அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டெல்லாம் காமிப்பாங்க. 5 பேர் கூட கூட்டிக்கணும். 5 பேர் ஒட்டிச்சால தந்திருக்காரு. 5 பேரை, அந்த 5 பேர்ல ஒருத்தர் 2 பேர் வெளியே போயிருந்தா கூட பிஜேபி அவங்களே வச்சுக்கணும். தலைமையில இருந்து ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. அதான் 5 பேரு பிஜேபி, 5 பேரு பிஜேபியில 1 வந்துருக்கு ஒரு ஆளு. இவ்வளவு பேரை வச்சுதான் வீட்டை காமிக்கும் போது ஒவ்வொரு வீடா கொடுக்கணும். டிக்கெட் அடிச்சுட்டு அவரு என்ன செயலாளர் கையில இருக்கணும், அல்ல அங்க தானே வந்திருக்காங்களா அவங்க கையில வச்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. இத அவனுக்கு கொடுக்கண்டா இவனுக்கு கொடுக்கண்டா அப்படின்னு நினைச்சாங்க. நீ பேச உள்ளூர்ல எல்லாத்துக்கும் பல பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு இந்த பேருக்கு தான் கொடுக்கு, 5 ஓட்டு இந்த பேருக்கு 5 கிடைக்கையா எந்தெல்லாம் விட்டுறாங்க. அதான் சொல்றாங்க, பரந்த மனப்பான்மை 5 நாளைக்கு இருக்கணும். அதனால அதை வச்சுக்கிட்டு உறுதியா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கொடுக்க நீங்க கடைசியில கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டிஎம்கே காரங்க போட மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்க உள்ளூர்ல தெரியும். உதயசூரியன் சின்னத்துல உள்ளவங்க கண்டிப்பா போட மாட்டாங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க. ஆனா காங்கிரஸ்காரங்க ரெடியா இருக்காங்க. அதை உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா, உள்ளூர் தான் தெரியாம இருக்குமா? கூட்டணி அவர் விரும்பல. தமிழ்நாடு வந்திருக்காரா, வரல. அவங்க கூட்டணியில தொகுதியை படைச்சு கொடுத்துருக்காங்க, அமைச்சரவை பண்ணல, எல்லாமே அவர் வெறுப்பு. ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இல்ல இதுவரைக்கும் இல்ல சொல்லணும் நம்ம. அதனால காங்கிரஸ் ஆட்களை கையில வச்சுக்கோங்க. அது கிடையாதுங்க. 1000 ரூபாய் அப்படின்னா 5 ஓட்டு 10 ஓட்டுமே எல்லாத்துக்கும் பேசணும் இருக்கும். அது ரொம்ப கவனம் பார்த்துருங்க. தலைவர்களா இருந்தவங்க எல்லாருமே பொறுப்பு எடுத்து பஞ்சாயத்துல கரெக்டா போய் ஆளுநருக்கு வரப்போய் தேசிய பருவ ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலருக்கு நீங்க கரெக்டா போய் கொடுத்தாதான் அந்த ஓட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்து உள்கட்சிலாம் கிடைக்குங்களா, உள்ளாட்சிலையும். அதனால ஓட்டுல தக்க வைக்கணும்னா நம்ம அந்தந்த ஒன்றிய கவுன்சிலர் நிக்கணும்னு நினைக்கிறவங்க, மாவட்ட கவுன்சிலர் நிக்கணும், கூட்டுறவு இளைஞா நிக்கிறவங்க வாக்குகளை வாங்கணும்னா அந்த வீட்டுல கொடுத்து அந்த ஓட்டுகளை நம்ம அதிகப்படுத்தி வாங்கினாதான் நம்ம தக்க வைக்க முடியும். சூரியன்காரன் அப்படிதான் செய்வான். உதயசூரியன் இது நம்ம ஓட்டு வெளியே விட்டுக்கூடாதுன்னு அந்த வீடு பார்த்து கொடுப்பாங்க. அதனால அந்த இதை கரெக்டா நீங்க செஞ்சிருங்க. சொல்றேன்,
தலைமையில இருந்து வர பணத்தை கை வச்சாச்சுன்னா அது வந்து அந்த உண்டியில இருந்து என்ன சொல்றாங்கல்ல, அதை நான் அந்த வார்த்தையில சொல்லல. அது அசிங்கம், மிகவும் கேவலமான சம்பவம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. இதெல்லாம் நடந்திருக்கு. நம்மளே நம்ம கட்சியை அழிக்க மாதிரியும் நம்ம வெற்றியை கெடுக்க மாதிரியும் நம்ம நடந்துட்டீங்க. எல்லா பக்கத்துலயும் பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லிருக்காரு. அவர் முதலமைச்சர் அவர்களும் நமக்கு ஜெயிக்கணும். அடுத்த 5 வருஷம், ஏன்னா இது ஒரே நாள்ல ஆபத்து அடையக்கூடாது. இன்னும் 5 வருஷம் இருக்கு, அதுக்கு இருக்கு நடக்கணுங்களா? ஒரே இன்னைக்கு கட்சி காலத்துல வச்சாச்சுன்னா 10 ஓட்டு போச்சு. உதாரணத்துக்கு 10,000 வச்சுக்கிட்டோம், யாரும் கொடுக்காதுன்னா 10 ஓட்டு போச்சு. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த தவறை செஞ்சா அப்ப தொகுதி போல இவ்வளவு ஓட்டு பாதி 50 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. 50 ஓட்டு 43 ஓட்டு 50 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அப்ப நீ யோசிங்க வெற்றி வாய்ப்பு எப்படி எல்லாம் ஒவ்வொரு பாத்துங்க. அப்ப நம்ம வந்து 1 ஓட்டு தானே 2 ஓட்டு தானே 5 ஓட்டு யார் பார்க்க போறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளை கெடுக்கணும்னு அர்த்தம். அது வந்து ஒரு நாள் நன்மை தான். அது பிறகு ஜெயிச்சு ஆளுங்க செஞ்சா எத்தனை நன்மை செய்யலாம். பிள்ளைங்களுக்கு மருமகள் வேலையும் கொடுக்கலாம், எத்தனையோ நடக்கணும். கட்சியில எடப்பாடி வந்த பிறகு நிறைய தொண்டருக்கு நல்ல விஷயம் நினைச்சிருக்காரு. கட்சி நல்லா கொண்டு போவாரு. அவர் அடிப்படையில் வந்தவர். ஆனா நாங்க எங்க பிரச்சனை கூட அவர்கிட்ட சொல்லலாம். அதனால நீங்க வந்து அதை மனசுல வச்சுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாயிற்றுக்கிழமை காலையில கொடுக்காம ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஞாயிற்றுக்கிழமை பண்ணி வச்சிருக்கோம். அதனால அன்னைக்கு எல்லாரும் ரெடியா இருக்க. நீங்க பொன்னிச்சேல ஒரு 5 பேர் தந்திருக்காரு. அது போக பாரதிய ஜனதா ஒரு லிஸ்ட் தந்திருக்கு. அது போக தலைமையில இருந்து ஒருத்தர் 5-6 பேர் நின்று கொடுங்க. அந்த மாதிரி போலீஸ் வந்து அது வந்து அதெல்லாம் பேசி அந்த மாதிரி வார்த்தை பிடிக்கிட்டு போயிட்டு 5 பேருக்கு எதுக்கு 5 பேர் கொஞ்சம் ஓரம் வச்சு கொடுக்காம வந்தாலும் மரியாதை 5 பேர் எதுக்கு சொல்லிருக்கேன்னா பிரிச்சு வைக்கிறது தான். 5 பேர்னா ஒரு ரூபாய் பிரிச்சு வச்சுக்கலாம். 5 பேர் போனது நல்லா ஒரே ஆள் ஒருத்தர் ஒரு வாழை கும்பிடுறது ஒரு 5 பேர் 15 பேர் போனோம். 10 தவறு குத்தி கிட்ட காட்டலாம். அந்த மாதிரி இருக்கு போனதும் போடுவான் பாத்துங்க. போனாட்டி அப்படித்தான் ஒரு பேர் ரூபா கொடுக்க வச்சுருந்தேன் எங்க ஊர்ல. போனா போலீஸ் தண்ணிக்குள்ள போட்டேன், பக்கத்துல போட்டேன், கரும்படையில. அதெல்லாம் வந்து போலீஸ் வந்து அதை வீணாயிட்டேன் இதை வீணாயிட்டேன்னு சொல்லாதீங்க. ரொம்ப முக்கியமான தேர்தல். அதை மாறி மாறி சொல்லி தப்பா நினைக்காங்க. அதை சரியா செய்யுங்க. அதை சரியா செய்யலாம் வெற்றி. நம்ம பிரச்சாரத்துக்கு இவ்வளவு கூட்டம் என்ன நினைக்காரு, அதை கொடுத்தா போதும் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்காரு. அவர் என்ன அது அவர் வருத்தப்படல. கட்சிக்காரன் பொதுமக்கள் ஓட்டுவான்னு நினைக்கிறேன். ஓட்டு போட ஒரு வாட்டி அது நடந்துட்டு பாத்தீங்களா, போன வாட்டி வக்கீல வச்சு கரெக்டா செஞ்சுட்டாருல, அதே எண்ணத்துல அவர் இருக்காரு. அதனால நீங்க அவர் என்ன அதெல்லாம் இருக்கு அவனுக்கு கொடுக்க என்ன பண்ணிட்டு போறாங்க. நம்ம வந்து கரெக்டா கொண்டு சேருங்க. ஓட்டு பாரதிய ஜனதா ஓட்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஓட்டு, காங்கிரஸ் இவ்வளவு பண்ணுங்க. ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துல அன்னைக்கு யாராட்டும் ஒருத்தர் நான் அன்னைக்கு அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் ஓட்டு போடணும்னு சொன்னா கூட உங்கள்கிட்ட ரூபா கூட கொடுத்துட்டு ஒண்டிச்சாட்டு சொல்லுங்க. ஏன்டாவும் சொல்லுங்க. ஓட்டை வந்து அதனால உனக்கு கிடையாது அன்னைக்கு இல்ல முடிஞ்சு போச்சு அப்படிலாம் வார்த்தை நின்னாம்னா நான் வெளியூர் போயிட்டேன் அப்படி நின்னாம்னா 25,000 பூத்துக்கு கொடுக்க ஐடியா வச்சிருக்கோம். அதுல இருந்தா கூட நாளை கொடுத்துட்டு ஏன்னா 5 கொடுத்துட்டேன் அவங்க சொல்லி முறையா இருந்துன்னா அதை ஏன்ட்ட சொல்லி சொல்லி வாங்கிக்கிங்க. ஒரு ஓட்டை வீணாக உனக்கு இல்லப்பா முடிஞ்சு போச்சுப்பா இவ்வளவுதான் தந்தாங்க அதெல்லாம் இல்ல. ஏதாட்டும் வகையில வாக்கு அதை மனைவியில் வைத்து செயல்படுங்க. ஒரு திரைச்சாருக்கு நம்ம அன்னைக்கு கொடுத்தோம், நீ ஒரு 3000 நம்ம கொடுத்தோம் இருக்கேன். எது கொடுத்தேன்னா சரி எல்லாம் வேலை பாக்கிங்க, அந்த அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காண்டிதான் ஒரு 3000 கொடுத்துருமா. என்ன ஒன்றை திரட கொடுத்து கொடுத்துட்டேன். 2 நாள் மட்டும் பிரிங்க. எந்த கிளர்ச்சியாவது எந்த கம்பெனினாலும் நான் பதில் சரியா சொல்லணும். நீங்க வெட்பாடு ஏன்னா வெட்பாடு வந்து 30 பூத்துல இருப்பாரு. அடிங்க தப்புன்னா கம்ப்ளைண்ட் சும்மா தேவையில்லாம பேசுறது. வண்டி விலைலாம் சிலர் பல வெட்பாடு கூட நடந்தாங்க தெரியும். அதிமுகவினரின் பணப்பட்டுவாடா திட்டம் தொடர்பான வீடியோ தீயாக பரவி வருகிறது.
உள்ளே இருந்த ஸ்லீப்பர் செல் யார் என்று இப்போது அதிமுக நிர்வாகிகள் தேடி வருகின்றனர்.